இஸ்ரோ நாயகனும் ராக்கெட்ரியின் கதாநாயகனுமான நம்பி நாராயணன் அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். உங்களுடைய வாழ்க்கை வரலாறு முதலில் படமாக்கப்பட்டது, தற்போது வந்துட்டு புத்தகமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் முகமாகவும் இந்தியாவின் அறிவியல் வளர்ச்சியிலையும் நீங்கள் இருந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு இந்த தருணம்? அதான் இந்த புக்கு வந்து ஏற்கனவே இங்கிலீஷில் வெளியிடப்பட்டது தான். இது அதனுடைய டிரான்ஸ்லேஷன் தமிழில் இது வரைக்கும் வரல. ஸோ நான் ஒரிஜினலாக என்ன நினச்சேன்னா, இங்கிலீஷ்லேயே வந்து இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் தமிழில் எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இங்கிலீஷ் புக்கே தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் வாசிக்கிடுவாங்கன்னு நினச்சேன். பட் அதுக்கப்புறம் பழகி பார்க்குற போது வந்து நிறைய பேருக்கு அது சரியாகலை. ஸோ அதனால் இதில் வந்து சில இடங்களில் இங்கிலீஷ் வார்த்தைகள் அப்படியே இங்கிலீஷ் வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த புக் ஹஸ் கம் அவுட் வெல் அண்ட் ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். இந்தியா வந்து இஸ்ரோவில் வந்துட்டு நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிறது. குறிப்பாக வந்துட்டு சந்திராயன், ககன்யான் போன்ற திட்டங்கள் வந்துட்டு பெரிய அளவில் வெற்றிகரமாக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வந்துட்டு ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, சீனா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு ஈக்குவலாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா எதை நீங்கள்? அல்ல, இது வந்து நீங்கள் கேட்குறதுக்கு வந்து ஒரு இந்த எக்ராஸ் த டேபிள் வந்து ஆன்சர் பண்ணிட முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி திட்டங்கள் தான் தீட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ ககன்யான் திட்டம் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராஜெக்ட்ஸ். அது அடுத்த சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு இப்போ அது வந்து சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து இன்னொரு சைடு. பட் இது எல்லாத்துக்குமே வந்து எக்கச்சக்கமாக பணம் வேணும். ஸோ அந்த பணம் வந்து அலாட்மெண்ட் வருதுன்னா அதை பொறுத்து தான் இது நடக்குமே தவிர, எனிவே இட் இஸ் கோயிங் ஆன் வெல், இட்ஸ் பீயிங் பிளான்ட் வெல். பல்வேறு சிரமங்களுக்கும் பல்வேறு சர்ச்சைகளுக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஒரு இடத்த பிடிச்சிருக்கீங்க. இது மாதிரி இனி வரக்கூடிய விஞ்ஞானிகளுக்கு நடைபெறாமல் இருக்கணும் அப்படின்னா மத்திய மாநில அரசுகள் என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லைம்மா, இது வந்து ஒரு சதி திட்டம். அந்த சதி வலையில் வந்து யாருக்கு வேணாலும் நாளைக்கு இதனால் வராதுன்னு நினைக்காதீங்க. யாருக்கு வேணாலும் வரலாம். ஒரு ஆக்சிடெண்ட். பட் அந்த ஆக்சிடெண்ட் வந்தால் அதில் அவங்களுக்கு லூப்போல் இருந்தது. அந்த லூப்போல் வழியாக எஸ்கேப் பண்ணிடுவாங்க. இப்போ நான் பண்ணியிருக்கிற ஒரே சர்வீஸ் என்னென்னா அந்த லூப்போல் அடைச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து யூ கான்ட் டேக் திங்ஸ் ஃபார் கிராண்டட் அண்ட் யூ கான்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஐ திங்க் தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஒரு லாஸ்ட் கொஸ்டின் சார். தமிழ்நாட்டில் குலசேகரப்பட்டினத்தில் தற்போது ஏவுதளம் அமைக்கிறதுக்காக இருக்காங்க. அந்த ஏவுதளம் வந்தால் தமிழ்நாட்டில் எந்த அளவிற்கு விஞ்ஞானிகள் வந்துட்டு உருவாகுவார்கள் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் நீங்கள் கேட்காதீங்க. தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள் இந்த ஏவுகணை தளம் குலசேகரப்பட்டத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும் அங்கே இருப்பாங்க. அது வேறு இடத்துல வருவாங்க. இந்திய விஞ்ஞான வளர்ச்சிக்கு பட் இந்த தமிழ்நாடு பொறுத்த மட்டும் இந்த இடம் லொக்கேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அந்த ஏரியா டெவலப் ஆகும். அந்த கேள்வி வந்து தமிழ்நாட்டு விஞ்ஞானிகள்ங்கிறதுக்கு போது அந்த ஏரியா டெவலப் ஆகும். லைக் மகேந்திரகிரி வந்தது போது அந்த ஏரியா பூரா டெவலப் ஆனது மாதிரி இதுவும் டெவலப் ஆகும். அது வளர்ச்சியை பொறுத்த நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். Thank you.